போயம் பாருங்கள், நம்மள்ட்ட எவ்வளோ தைரியம் இருக்குது, எவ்வளோ திறமை இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாராக கவுண்ட் பண்ணணும், நானும் இந்த விளையாட்டு விளையாடணும், என்னையும் எல்லாம் பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விதமாக விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு த்ரில்லு கிடைக்கும். அப்படின்னு நம்ம விளையாடும் போது நான் யார் அப்படிங்கிறது அந்த விளையாட்டில் தெரிய வரும். அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது விளையாட்டு இல்லை. நோ லோன் ஹேண்ட், அதாவது எந்த ஒரு கேமும் தனி மனுஷனோட சம்மந்தப்பட்டதில்லை. இது ஒரு பெரிய பிக்கர் ஸ்கீம் மாதிரி. புல் வித் டீம் அப்படின்னா டீமோட சேர்ந்து நாம் எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறதான். அதுதான் இந்த உலகத்தில் கன்சிடர் பண்ணுவாங்க. சேர்ந்து விளையாண்டு எப்படி நம்ம ஜெயிக்கிறோம். ஒர்க் வித் ரன்னிங் மேன், நம்மளோட கூட விளையாடுறவங்களோட சேர்ந்து விளையாடணும். அப்படி விளையாடும்போது நம்மளுடைய பெருமைகள் தெரியப்படும், நம்மளுக்கு புகழ் கிடைக்கும், நம்மளை எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. மேன் வித் செல்ஃபிஷ் ட்ரீம், அதாவது சுயநலம் தன்னை மட்டுமே காப்பாற்றிக்கணும், தான் மட்டும் பேர் வாங்கணும்னு நினச்சி விளையாடுறவங்க என்றைக்குமே இந்த உலகத்தில் ஒர்க்கு பெரிய லெவலில் வந்திருக்கிறது இல்லை. அதாவது நம்மளோட திறமையை புகழணும்னு நினைக்கிறது கரெக்டு தான். அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? செட் யுவர் மைண்ட், செட் யுவர் வில். எப்படி நம்மளோட கூட இருக்கிறவங்க அவங்க ஒரு சான்ஸ் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்கள காப்பாற்றணும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு எப்போ நம்ம மனசு அவங்க மேலே செலுத்துகிறோமோ, அவங்க மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்போ காட்டுறோமோ, அதுதான் பெரிய விஷயம். தன்னலம் மறக்கிறது, ஃபர்கெட்டிங் செல்ஃப் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். டீமுக்காக நம்ம விளையாடணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகே, பாய்.